அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி February 1, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். மத்திய இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல். 2024-25 ஆண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இதுக்கு முன்னாடி நியூஸஸ்லேயே பார்த்துருப்போம். இது 6வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒளி வெள்ளத்தில் அணிவகுத்த கடலோர காவல்படை கப்பல்கள், அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், இந்திய கடலோர காவல்படை 48வது தொடக்க தினத்தையொட்டி இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். வாரி பெருக்கி வளம்படுத்தி உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து வினையாளன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு இணையாக தமிழக செங்கோலுக்கு மரியாதைன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஒரு வட்டத்துக்கு ரூபாய் 20,000 ஒதுக்கீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நேற்று நியூஸில் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்து கேலோ இந்தியா போட்டிகள் நிறைவடைந்திருக்கு. தமிழகம் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா முதல் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த தங்கம், வெள்ளி, வெண்கலம் மொத்தம் எவ்வளோன்றதையும் போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா எவ்வளோன்றதை போட்டிருக்காங்க. கீழே ஹேண்ட் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஊழல் கண்ணோட்ட குறியீடு இந்தியா 93வது இடம்னு ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க, குரூப் 2கோ குரூப் 1கோ மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே மீண்டும் ஒரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.